அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. ஆமா. ஐப்ரோ நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா, வீட்டிலே யூஸ் பண்ணுற மாதிரி. வீட்டிலே யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா, நம்ம ஆமணக்கு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, ஆமாக்கா. செக்கில் ஆட்டினா ஆமணக்கு எண்ணெய், நார்மலாக சொல்லும் போது விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க. ஆனால் விளக்குக்கு ஊற்றி ஏற்றுறோம்ல அந்த எண்ணெய் கிடையாது, ஆமணக்கு எண்ணெய்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்து நைட்டு படுக்கும் போது ஹைப்ரோவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு டெய்லி அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து ஃபால் ஆன இடத்துல ரீக்ரோத்தும் ஆகும், ஹேர் நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா ஹைப்ரோ நார்மலாக நம்மளோட தலைமுடி இருக்கிறத விட ஹைப்ரோ முடி வந்து நல்லா திக்காக இருந்ததுனா தான் நல்லா டார்க்காக கருப்பாக அழகாக இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு என்னென்னா கோல்டு பாடி இருக்கும்ல, அவங்களாம் டெய்லி வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சளி பிடிக்கும், தலைவலி பிரச்சனை வரும். அந்த மாதிரி கோல்டு பாடி இல்லாதவங்க யூஸ் பண்ணலாம். கோல்டு பாடி இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்புமகள் ப்ராடக்ட்ஸில் வந்து ஹைப்ரோ சீரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஹைப்ரோவில் வந்து இப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து 7 வகையான எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ஹேர் ரீக்ரோத்தும் ஆகும், இந்த தலைவலி பிரச்சனைலாம் வராது, ஹேரும் வந்து நல்லா டார்க்காக பிளாக் ஆகும். ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ரோஸ்மெரி ஆயில், அந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டு பாடி இருக்கிறவங்க ஆமணக்கு எண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுடா. பேபிஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பேபிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேர் இங்கே புருவத்தில் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஓரைடில் வந்து ஹேர் ஃபால் ஆகிருக்கு, குங்குமம் வைக்கிறேன் அந்த இடத்துல வந்து எனக்கு முடி கொட்டிடுச்சு, வாக்கு வந்து ரெகுலராக வந்து நேர் வாக்கு எடுக்கிறேன் அந்த இடம் வந்து அப்படியே பிரிஞ்சிட்டு இருக்கு, அந்த இடத்துல முடியல அப்படிங்கிறவங்களும் நம்மளோட ரீக்ரோத் ஆயிலையும் யூஸ் பண்ணலாம், இந்த ஹைப்ரோ சீரமையும் வந்து அங்கே அப்ளை பண்ணலாம். அங்கே வந்து ரீக்ரோத் ஆகும் ஹேர். ஓகேடா.